இந்த கூட்டணிக்கு சீமான் வரணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார் நயினார். வரட்டும், எல்லா அலைன்ஸும் வரட்டும், சீமான் வரட்டும், அதுக்கப்புறம் விஜய் வரட்டும், எல்லாருமே வரட்டும். எல்லாருமே வந்துங்கன்னா இந்த அலைன்ஸ் தோக்கும், பார்த்துட்டே இருக்கும். விஜய் வந்தாலும் ஏங்க 2001 நினைக்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளோ கட்சிங்களை வந்து டிஎம்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ வந்து அந்த அலைன்ஸ் பெரிய அலைன்ஸ் தான். 96 ஜெயிச்சுட்டு வந்துட்டு பெரிய ஜெயிப்பாக வந்தீங்க. 2001 தோத்தீங்க. அதே மாதிரி 2011 மறுபடியும் தோத்தீங்க. இந்த அலைன்ஸ் பெருசாக இருக்கார்ல, கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சா அந்த கணக்கு ஒரு தப்பு கணக்கு. நிறைய பேருக்கு வந்து புரியல இந்த அரசியல்வாதிகள். நான் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய அலைன்ஸ் போட்டால் உடனே ஒரு மகா கட்பண்ணன் அதால் நாங்கள் ஜெயிக்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய அலைன்ஸு? ஏன் தோத்தாங்க? ஒருத்தர் ஜெயிச்சாங்களா? எக்ஸப்ட் ஓபிஎஸ் பையனை தவிர்த்துட்டு அதுங்கடா ஃப்ராட் ஜெயிப்பு. அப்போ வந்துட்டு மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு முதல் மாதிரி வந்து மக்களெல்லாம் ஓடி வருவாங்க, ஓட் போடுவாங்கன்னு நினச்சா கிடையாது. அதே மாதிரி பணத்துக்காக தான் ஓட் போடுறாங்கன்னு சொன்னால் அந்த மாற்றங்களும் வந்துட்டுருக்கு.